ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கக்கூடிய வேத வசனமாவது மார்க்கு புஸ்தகத்தினுடைய 16ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். இங்கே கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு 5 அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலே 2 அடையாளங்களை தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே 3 அடையாளங்களை தந்திருக்கின்றார். இந்த நாளிலே இந்த 2 அடையாளங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 5 அடையாளங்களுமே கர்த்தர் ஓமைகளால் சொன்னது. அந்த ஓமைகளின் அர்த்தமாவது, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் என்ற அந்த ஓமை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்த ஓமை இது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தன்னிடமிருந்த 70 சீசர்களை 2 பேராக வெவ்வேறு இடங்களுக்கு ஊழியத்திற்கு அனுப்பி, அவர்களும் அங்கே சென்று ஊழியத்தை பார்த்துவிட்டு திரும்பி வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவிடத்திலே தங்கள் ஊழியத்தை குறித்து அறிக்கையிட்டார்கள். உமது நாமத்தினாலே பிசாசுகளெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது என்று தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கையிட்டார்கள். ஆகவே இது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்த ஓமை. ரட்சிக்கப்படாதவர்களோ இந்த உலகத்தின் அதிபதியானவனுக்கு ஆட்பட்டவர்கள், அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிக்கும்போது அவர்களிடமிருந்து அசுத்த ஆவிகள், பிசாசுகள் துரத்தப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்திலே ஒருவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் இன்னொருவர் அதை எதிர்க்கிறார்கள். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை குறித்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தையே யூதர்கள் நம்பாமல் வெறுத்தது போல, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கின்ற அசுத்த ஆவிகளை துரத்துகின்ற இந்த காரியங்களை கிறிஸ்தவர்களே அந்த ஊழியத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு அபலமான நிலை இருக்கின்றது. கர்த்தருடைய நாமத்தினாலே யார் அவருடைய ஊழியத்தை செய்தாலும் அவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு ஊழியக்காரர் பொறாமைப்படுவதும் இடையூறு செய்வதும் இன்றைக்கு வாடிக்கையாகவே இருந்து வருகிறது. இது சாத்தானின் தந்திரம். இதைத்தான் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது யோவான் அவர்களை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதனால் அவனை தடுத்தோம் என்றார்கள். ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டதினால்தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது. இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அர்ப்பணம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதேபோல 2வது அடையாளம், அந்த ஓமையானது நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்றால் அது தேவ ராஜ்யத்திற்குரிய பாஷைகள். இதை மற்றவர்கள் கேட்க முடியும், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது.
ஆகவேதான் சபைகளிலும் ஜெபங்களிலும் நவமான பாசைகளை பேச வேண்டாம் என்று பவுலடியார் சொன்னார். ஏனென்றால் யாருக்கும் புரியாததினாலே நாம் ஆம் என்றோ ஆமேன் என்றோ சொல்ல முடியாததினாலே இது தேவனோடு பேசக்கூடிய ஒரு இரகசிய பாசை. தேவனோடு அவர்கள் பேசும்போது அந்த பாசை அவருக்கும் தேவனுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய பாசை. ஆகவே பேசுகிறவருக்கு தெரியும், புரியும். ஆனால் கேட்கிறவர்களுக்கு தெரியாது, புரியாது. ஆகவே தான் பவுலடியார் சபைகளிலே ஜெபங்களிலே நவமான பாசைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். இந்த நவமான பாசைகளை பேசுகிறவர்களை குறித்து அக்கினிமயமான நாவுகள் வானத்திலிருந்து பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினதை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் 2ஆம் அதிகாரத்திலே 3-4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 3வது வசனமும் 4வது வசனமும் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரின் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆகவே இங்கே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்றால் கலிலேயா நாட்டிற்கு வெவ்வேறு பாசைகளை பேசுகிறவர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் கலிலேயர்கள் மீது அக்னிமயமான நெருப்பு அந்த நாவுகள் இறங்கின. நெருப்பு என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பது. நாவுகள் என்பது நற்செய்தி சொல்வதற்கான ஆற்றலை பெறுகிறார்கள் என்பதாகும். ஆகவே வந்திருந்த யாவருக்கும் அந்த பாசைகள் புரியும்படியாக இருந்தது என்றால் அவர்கள் பேசுகின்ற பாசையிலே பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் அங்கே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு பாசைகளை கொண்டவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த பாசைகளே பேசுகிறார்கள். ஆகவே இவன் கலிலேயன் அல்லவா, இவன் எப்படி நம்முடைய பாசைகளிலே பேசுகிறான்? இது இவர்களுக்கு புரியும், தன்னுடைய பாசைகளை பேசுவது. ஆனால் இன்றைக்கு தமிழிலே பேசினால் நமக்கு புரியும், மலையாளத்திலே பேசினால் மலையாளிகளுக்குத்தான் புரியும், கன்னடத்திலே பேசினால் கன்னடர்களுக்குத்தான் புரியும், தெலுங்கிலே பேசினால் தெலுங்கர்களுக்குத்தான் புரியும். ஆகவே இந்த 4 சமுதாயமும் கூடி நிற்கும்போது 4 கலிலேயரை போன்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த 4 மொழிகளிலும் பேசும்போது வந்திருக்கின்ற அவரவர்கள் மொழி அவரவர்களுக்கு தெரியும். அவர்கள் ஆம் என்றும் சொல்லலாம், ஆமேன் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் தெரியும், அது வெவ்வேறு பாசைகளை பேசுகிறதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்நிய பாசை என்பது தேவனோடு பேசுகின்ற நவமான பாசை. வெவ்வேறு பாசை, அதுவும் அந்நிய பாசை என்றால் அது யார் பேசுகிறார்களோ அவர்களுக்குரிய மொழியிலே பேசுவதாகும். இப்படித்தான் இன்றைக்கு அந்நிய பாசை நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அந்நிய பாசை பெற்றவர்களே அந்த நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே இயேசுவின் தாயார் மரியாளும் பேசினார், இயேசுவின் சகோதரரும் அதிலே பேசினார். ஆகவே இவர்கள் தூய ஆவியினால் பெந்தேகோஸ்தே நாளிலே நிரப்பப்பட்டனர். ஆகவே அக்னி ஞானஸ்தானம் என்பது பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவர்கள்தான் அக்னி ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்கள் ஆவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் இருக்கும் உடையவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள் என்ற இந்த 2 அடையாளங்களை குறித்து எங்களுக்கு நல்லதொரு விளக்கத்தை கொடுத்த தேவாதி தேவனை நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்பா, இந்த விளக்க உரையின்றி நாங்கள் நடப்பதற்கும் அந்த அவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆவியானவர் அப்பா அந்த ஆவியின் வரங்களை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகனம் மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.